போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய உரையாட மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் நடைபெற்ற பன்னீர் சங்க இளைஞர் எழுச்சி மாநாடு மிக அற்புதமா முடிஞ்சிருக்கு. இதுல பல விஷயங்கள் நடந்துருது, அதுல விமர்சனங்களும் இருக்கு. குறிப்பா எந்த தலைப்பு நீங்க கொடுத்தாலும் கருத்து சொல்றதுக்குன்னே சிலர் இருப்பாங்க. அதுல குறிப்பிட்ட நபர்கள்ல டாக்டர் காந்தராஜும் ஒருத்தர். அவர் அவருடைய டாக்டர் தொழிலை தவிர இன்னைக்கு விமர்சனம் பண்றதுதான் முக்கிய தொழிலா வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்லி நான் கேள்விப்படுறேன். அவரும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. சத்திரியர்கள் என்றால் அவர்கள் அவர்களும் வந்தவர்கள் தான் அப்படின்ற ஒரு ஒரு செய்தி அவர் சொல்றாரு. சத்திரியர்கள் வந்தவர்களா சார்? இல்ல, எங்க இருந்து வந்தாங்களா? சும்மா மொட்டவாசம் குட்டை விழுந்தான் பதில் சொல்லிட்டா போதுமா சார்? ஆரியர்கள் கைபர் போனன் கணவாய்விலேயே வந்தாங்க. தைமூர் இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வரும்போது சிந்து நதி கரையில குதிரைகளை நிறுத்தி வரிசையா ஒரு பாலம் அமைத்து வந்தான். செங்கிஸ்கான் கைபர் போனன் கணவாய் வழியா கடக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு சீனா வழியா போயிட்டான். அப்ப சத்திரியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. வந்தேரிகள்லாம் எந்த வழியா வந்தாங்க? வானத்துல இருந்து குதிச்சாங்களா? பேசுறது ஒரு அளவு வேணாமா சார்? தமிழ்நாட்டுக்கு வந்த வந்தேரிகளே இந்த டாக்டர் காந்தராஜ் அவன் குடும்பம் தான். இந்த காந்தராஜுடைய அண்ணா ராஜாராம் அதிமுக மந்திரி சபையில அமைச்சர். அதிமுகவில் எல்லாத்துக்கும் ஊழலை கத்து கொடுத்த அந்த ஆள் தான். ராஜாராம் தான் ஊழலுடைய பிறப்பவனும் அதிமுகவில். அதனாலதான் எம்ஜிஆர் பொறுத்து பாரு அந்த ஆளை கடைசியா தூக்கி சபாநாயகரா போட்டாரு. இந்த ஆளை மந்திரியா வச்சிருந்தா எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடும் அப்படின்னு. சேலம் மாவட்டத்தின் ஆகப்பெரும் சமூகம் வன்னியர் சமூகம் தான். அந்த வன்னியர் சமூகத்தை டோட்டலா ஓரங்கட்டி சேலம் மாவட்டத்தை பல ஆண்டுகள் கபலீகரம் செஞ்ச குடும்பமே இந்த டாக்டர் காந்தராஜ் ராஜாராமன் தான். வீரபாண்டியார்னு ஒரு தலைவர் மட்டும் சேலம் மாவட்டத்தில் இல்லைன்னு வச்சுங்க, இன்னைக்கு வரைக்கும் சேலம் மாவட்டத்தை அப்படியே சுரண்டி உண்டு கொளுத்திருக்கிற குடும்பம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராஜாராம், இந்த டாக்டர் காந்தராஜுடைய குடும்பம் தான். அதுக்கு என்ன, வீரபாண்டியார் வந்ததுனால இவங்கெல்லாம் ஒழிச்சு கட்டினாரு சேலத்துல. அதனாலதான் சேலத்தை விட்டு ஓடி போயிட்டானுங்க. இப்ப இவங்க ஊரை விட்டு ஓடிட்டு இருக்கிறவன் சத்திரிகளை பார்த்து வந்தேரிகள்னு சொல்லிட்டு இருக்கிறான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியமான செயலா இருக்கும். இவன் எவ்வளவு மோசமான ஆளா இருப்பான். கவுண்டமணி சொல்ற மாதிரி இவ்வளவு கேடுகட்ட ஒரு ஆளை நாங்க பார்த்ததே இல்லை. இதுல டாக்டர் வேற. இந்த ஆள் படிச்ச டாக்டர் படிப்புக்கு இந்த ஆள் செய்யற தொழிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? நம்மள வந்தேரிகள் இல்லாத ஒண்ணு சொன்னான்னு வச்சுங்க சார். நம்மள வந்தேரிகள் இல்லாத ஒண்ண வேணும்னு திட்டமிட்டு பொய்யா பேசான்னு வச்சுங்க, இவங்க பாட்டம் முப்பாட்டம் பரம்பரையிலிருந்து தோண்டி செருப்பு அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு படத்துல வடிவேல் சொல்றாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு தாடா சொன்னேன், அதுக்கு என் பாட்டன் என் முப்பாட்டன் எங்க அப்பா தான் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து நார வசியாடா அப்படிமா பாருங்க. அந்த மாதிரி நார அடிச்சிருவான் வேணா. சந்தானமும் ஒண்ணு சொல்லுவார் சார், அத கேட்டுக்கிட்ட நான் வீடு கட்டி எடுக்கிட்டாரு. இல்ல, அவர் ஒரு மூத்த விமர்சகர். நம்ம அந்த அளவுக்கு இறங்கி அவர் அடிக்க வேண்டியது இல்ல. அவருடைய பேச்சுக்கள் பொதுவாக வலைதளத்தில் முதல்ல ஒரு முக்கிய கருத்தா பார்க்கப்பட்டது. இப்போது அவர் சொல்றதெல்லாமே பொய் அப்படின்ற நிலைக்கு மக்கள் போயிட்டாங்க. அந்த இதுல அவரு ரொம்பவும் சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியை சொல்றாரு சார். நீங்க சொன்னீங்க, அதாவது அவங்க அண்ணன் சேலம் மாவட்டத்துல செய்யாத அநியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுல முக்கியமா ஒரு விஷயத்த பாருங்க, ஒரு இந்திய அரசுடைய அமைச்சரா பொறுப்பேற்றுக்கும் போது சில சத்திய பிரமாணம் எடுத்துப்பாங்க. அதாவது அரசனுடைய முக்கிய ஆவணங்களை யாருக்குமே நாங்க வெளியிட மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துப்பாங்க. அப்படி எடுக்கப்பட்ட சட்ட கமிஷனுடைய நகலை ராஜாராம் கிட்ட கொடுத்து இது குறித்த கருத்து சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கேட்கும் போது அவர் எடுத்துன்னு போயிட்டு அவங்க வீட்டுல கொடுத்து அவருடைய உதவியாளர், பொது அமைச்சர் உதவியாளரோட கலந்து ஆசிப்பது ஒரு நடைமுறையில் உள்ள சாத்தியம்தான். ஆனா அவங்க தம்பி கிட்டே கொடுத்திருக்காரு. அவங்க தம்பியான இந்த டாக்டர் காந்தராஜ் என்ன பண்ணிருக்காருன்னா, இது என்ன, இது வன்னியர்களுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த சட்டம் வடிவமா, அதனால இதை எப்படி நம்ம ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் கோடிட்டு காமிச்சு அதை திரும்ப ராஜாராம் கிட்ட கொடுத்ததாகவும்,
அந்த முன்னாள் அமைச்சர் ராஜாராம் திரும்ப வந்து கலைஞர்கிட்ட கொடுத்ததாகவும், கலைஞர் அதை பார்த்துட்டு இதை எடுத்து அப்படியே ஓரமா வைங்க, திரும்ப இன்னொரு இது எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாகவும், அதாவது சட்ட கமிஷன் ஓரமா வைக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் இவர் அண்டர்லைன் பண்ணி கொடுத்த சில பாயிண்ட்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த வலையில சொல்லியிருக்காரு. இது ஒரு செய்தி போதும். வன்னியர் சமூகம் வந்து இவர் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் அவரே வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு அரசுடைய முக்கிய வடிவத்தை தனிநபர் எப்படி சார் பார்த்திருக்கலாம்? சார், சட்டநாதன் கமிஷன் இது ராஜாராம்கிட்ட கொடுத்தாங்க. ராஜாராம் என்ன வெங்காயத்துக்கு அவங்க தம்பி காந்தராஜர் கொண்டு போய் கொடுத்தாங்க. காந்தராஜ் யாரு? அரசுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? இதை திருத்தறதுக்கு இவன் யாரு? இதுக்கே இவன் மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கே அவனை குறவழி மேல வச்சு 4 மிதிக்க நல்லாரும். இப்ப தெரியுது எவ்வளவு வன்னியர் எதிர்ப்பு மனநிலையில் இருந்திருக்கானுங்கன்னு. சட்டநாதன் கமிஷன் பிற்படுத்தப்பட்டோருக்கான அவர்களுடைய இன்றைய சமுதாய படிநிலையை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன். அதுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? காந்தராஜுக்கும் முதல்ல கொண்டு போய் கொடுத்த ராஜாராம எந்த செருப்புல அடிக்கிறது? இப்ப உயிரோடு இல்ல, போய் சமாதி தான் அடிக்கணும் சார். உதவியாளர்த்தையும் கொடுக்க வேண்டியது இல்ல, அந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை உதவியாளர் தான் கொடுக்கணும். ராஜாராமுடைய அமைச்சருடைய தனிப்பட்ட செக்ரட்டரிக்கு அது எதுக்கு தேவை? தனிப்பட்ட செக்ரட்டரிக்கு என்ன வேலை? ஒரு லெட்டர் டைப் பண்ணணும், டைப் பண்ணணும், அவ்வளவுதான். அவருடைய உதவியாளர் தான். அவர் என்ன ஆலோசகரா? எங்காவது அமைச்சருக்கு ஆலோசகர் இருக்காருங்களா? அவன்கிட்டயே கொடுக்க வேண்டியதில்லை. இது எதுக்கு இந்த காந்தராஜிட்ட போச்சு? அப்ப எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகத்தை அன்னையிலிருந்து பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுல இந்த பூர்வகுடி இல்ல சார், தமிழ்நாட்டுல இருக்க பூர்வகுடி அமைச்சர் எந்த இல்ல சார், நான் சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இந்த பூர்வகுடி வன்னியர் சமூகத்தை ஒழிக்கிறதுக்கு அந்த காலத்துல இருந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க. இந்த முன்னேறி சமூகத்தை சார்ந்த தமிழ்நாட்டுக்கு வந்த வந்திரைகளா இருக்கிறவங்க அப்படிங்கிறது இப்ப இவங்களே சொல்லிட்டாங்களே. இவங்க வாயிலே வருதா உண்மை? இத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு, இத்தனை மொள்ள மாதிரி தனத்தையும் பண்ணிட்டு, இன்னும் சொல்ல போனா கூட்டி கொடுக்கிற வேலையும் காட்டி கொடுக்கிற வேலையும் தவறாம கணக்கச்சதமா இந்த காந்தராஜ் பண்றவங்க பண்ணிட்டு பழிய வன்னியர் சமூகத்து மேல போட்டு டாக்டர் ஐயா மேல குறை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களை வந்தேரிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு வாய்க்கொழுப்பு இருக்கு இவனுக்கு. இந்த ஆளுடைய வயசுக்கு நல்லா மரியாதையா பேசணும்னு நினைச்சேன். ஆனா இவனுங்க பண்ண செயலுக்கு இவனுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்தோம்னா அது நமக்கு இழுக்கு. இவனுக்கு எல்லாம் பழைய செருப்பு இருந்தா சாணியில முக்கிட்டு அடிக்க வேண்டிய ஆளுங்க. அதுல இவங்க அடி வாங்க வேண்டிய ஆளுங்க. அவனுங்க சட்டத்தை மீறினது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணது, அத்தனை அயோக்கியத்தனத்தையும் ராஜாராமும் அவருடைய தம்பி இந்த டாக்டர் காந்தராஜும் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்றதுக்கு இதை வர மிகப்பெரிய ஆதாரம் வேற எதுவுமே தேவையில்லை. இதுக்காகவே இந்த ஆளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அரசு இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். நீ எப்படா வந்து அரசாங்கத்தினுடைய பரிந்துரை அதை அமைச்ச முதலமைச்சர் கைக்கு போறதுக்கு முன்ன அந்த கோப்பை வாங்கறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருந்தது? நீ என்ன அரசுல உயர் அதிகாரியா? நீ பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையில அட்லீஸ்ட் ஒரு கிளர்க்கா? நீ உனக்கு எப்படி அது வந்துச்சு? உங்க அண்ணன் மந்திரியா இருந்தா அப்ப உங்க அண்ணனே மந்திரியா இருந்து அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணியிருக்கான். உங்க அண்ணனே அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கான். உங்க அண்ணனே ஃப்ராடு பண்ணியிருக்கான். உங்க அண்ணனே முள்ளமாரித்தனத்தை பண்ணியிருக்கிறான். சொல்ல போனா ராஜாராம் மாதிரி ஒரு கடைஞ்செடுத்து அயோக்கியன் இல்லைன்னு இந்த காந்தராஜே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறான். சார், செத்தவங்களை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த அயோக்கிய பேர்வழிகளை பேசிட்டு ஆக வேண்டியிருக்கு. அதாவது ஒரு சட்ட நடவடிக்கையாக எடுக்கும் போது தன்னுடைய உதவியாளர்களுடைய கருத்து கேட்கறது தப்பு இல்லை சார். அதுக்காக கூட அவர் கேட்டிருக்கலாம். ஆனா அந்த அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த கோப்புகளை வந்து இவரு பார்த்தேன்னு சொல்றது, இவரு அதுக்காக நான் வந்து கோடிட்டு காமிச்சேன்னு சொல்றதுதான் வந்து உண்மையில் அது அரசு தான் கவனத்தை கொள்ள வேண்டும். கலைஞர் உண்மையிலேயே வந்து சட்டநாத கமிஷன் எடுத்திருந்ததே வந்து இந்த சமூகத்துக்கான ஏதாவது ஒரு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த போன்ற புல்லுரிகள் கூட இருக்கக்கூடிய புல்லுரிகள் தான் இது போலாம் செஞ்சு அந்த அந்த நடவடிக்கையை நிறுத்திருக்காங்கன்றது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. அதை இவர் பொது வழியில வேற சொல்றாரு. இவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, என்னன்னா ஓடுற டைனை வந்து இளைஞர்களை அடிப்பாங்க, அதுதான் வந்து அவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நடைபெற்ற சார், நான் இப்ப சொல்றேன் சார், இது வரைக்கும் இது ஆதரிச்சு பேசல. ஓடுற ட்ரெயினை கூட முன்னால வந்து தடுத்து நிறுத்துற துணிச்சல் இந்த சத்திரி சமூகத்துக்கு தான் இருக்கு. இவனை வேணா போய் நிக்க சொல்லுங்க சார், பாக்கலாம். ட்ரெயினுக்கு முன்னால நிக்கிற ட்ரெயினுக்கு முன்னால போய் நிக்க சொல்லுங்க சார். இந்த கோழைகள்லாம் வீரர்களை குறைக்கிறது என்ன சார் தகுதி இருக்கு?
எங்களுக்கான உரிமைக்கு எங்க எதிர்ப்பை காட்டக்கூடிய துணிச்சல் எங்களுக்கு இருக்கு. எங்க உரிமையை போராடி பெறக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் புரோக்கர் வேலை மட்டும் தானே செய்ய தெரியும், போராட தெரியுமா? வாங்க வேணா நாங்க கத்து தரோம். ட்ரெயினை வந்து நாங்க தான் கல் எடுத்து அடிச்சிட்டோமா? கருணாநிதி வந்து ரயில் மறியல் போராட்டம் இல்லையா? அதிமுக காரர் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தப்ப வேளாண்மை கல்லூரி மாணவிகள் வந்த பஸ்ஸை தீ வச்சு கொளுத்தலையா? அவங்க எல்லாம் பெரிய யோக்கியவான்கள், அவங்க எல்லாம் பெரிய அகிம்சாவாதிகள். நாங்க மட்டும் தான் வன்முறை பண்ணிட்டோமா? என்னமோ கல் எடுத்து அடிச்சாங்க. இனிமே கல் எடுத்து அடிக்க கூடாது, வேற எதையாவது எடுத்து இந்த காந்தராஜ் மாதிரி ஆளுங்களை அடிக்கணும். கல் எடுத்து அடிக்கிற துணிச்சல் எங்களுக்கு இருக்குல்ல, உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு இல்ல ஏன் வந்து அங்கலாய்க்கிறீங்க? வாயிலானா நீங்களும் நான் நின்று மோதி பார்த்துருவோம். தைரியம் இருக்கா? வந்து நின்று பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆளை விட எனக்கு வயசு கம்மியா கூட மோத முடியாது. அந்த ஆளுக்கு ஈக்குவலான வயசு இருக்க ஒரு சத்திரியன் கூட வந்து மோத சொல்லு பார்ப்போம். சும்மா 4 செவுத்துல உட்காந்து பேசிட்டு போயிட்டா நீங்க வேறனா? மிகப்பெரிய கோழைகள் நீங்க. இந்த மக்களை ஏமாத்தி, இந்த மக்களை கொள்ளையடிச்சு, தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு வாழ்ந்த கூட்டம் தான் இந்த ராஜாராம் குடும்பம். ஓடுற ட்ரெயின்ல கல் எடுத்து அடிச்சாங்க. எத்தனை வருஷம் தாண்டா இதையே பேசிக்கிட்டு இருப்பீங்க? வேற ஏதாவது புதுசா பேசுங்கடா. அப்புறம் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலாம், நாங்க அடிச்சு புடுங்குவோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க சொல்லுங்க. எங்களுடைய இடஒதுக்கீட்டை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறீங்க, எங்க சமூக நீதியை சாட்சி இருக்கிறீங்க, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி வேலை வாய்ப்பு புடுங்கி இருக்கீங்க. எங்க இடத்துல புடுங்கினவன் நாம புடுங்கன்னா கல் எடுத்து அடிக்கணும். வேற என்ன பண்ணுவீங்க? வானத்தில் வட்டமிடுகின்ற பருந்து ஒரு கோழி குஞ்சு தூக்கிட்டு போனா கல் எடுத்து அடிச்சுதான் கோழி குஞ்சு புடுங்க வேண்டியிருக்கு பருந்துகிட்டு இருந்து. இவங்க வானத்தில் வட்டமிடுகின்ற வல்லூர்கள்ல எங்க இடஒதுக்கீட்டை கொள்ளையடிச்சு வச்சுக்குவீங்க, எங்க நிலத்தை அபகரிச்சுக்குவீங்க, எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்காம ஏமாத்துவீங்க. சட்டநாதன் கமிஷன் அறிக்கை பரிந்துரைய எந்த அளவுக்கு அந்த பரிந்துரையில குழப்பம் ஏற்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க. வன்னியர்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணுவீங்க. இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். நாங்க கல் எடுத்து அடிப்போம். கல் எடுத்து அடிக்க மாட்டோம், இனிமே கழுத்தை வச்சு மிதிப்போம். முடிஞ்சா தடுத்துங்க. எங்களை கல் எடுத்து அடிக்க வச்சது யாரு? நாங்க கல் எடுத்து அடிக்கணுமா இல்ல வேற ஏதாவது எடுத்து அடிக்கணுமான்றத இந்த காந்தராஜ் போன்ற அயோக்கியத்தனமான பேர்வழிகள் தான் தீர்மானிக்கிறாங்க. என்னமோ கல் எடுத்து அடிச்சாங்கன்னு என்ன கதை விட்டுட்டு திரியுறீங்க நாட்டுல? நாங்களாவது கல் எடுத்து அடிச்சு அந்த கன நேரத்துல கோபத்தை காட்டிட்டு போயிட்டோம். ஆனா மனசுக்குள்ள வஞ்சகத்தையும் குரூரத்தையும் அயோக்கியத்தனத்தையும் மூலதனமா வச்சுக்கிட்டு ஒரு நூற்றாண்டுகள் இந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய உரிமையை பறித்து இந்த வன்னியர் சமுதாயத்தை சொந்த மண்ணிலேயே அகதிகளாக்குனது யாரு? இந்த காந்தராஜுடைய அண்ணன் ராஜாராம். இந்த அதிமுக இன்னொரு மந்திரி இருந்தான், பொன்னையன், ஒரு குள்ளையன். அவன் தான் வந்து எம்ஜிஆர் செத்த உடனே எம்ஜிஆர் வந்து வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக அவர் தயார் செய்து வந்திருந்த கோப்புகளை எம்ஜிஆர் செத்த உடனே எம்ஜிஆர் அடக்கம் பண்ணாங்களோ இல்லையோ, முதல்ல அந்த கோப்பை தேடி எடுத்து எரிச்ச அயோக்கியத்தனமான பேர் வழி பொன்னையன். இவனுங்கெல்லாம் என்ன நாங்க கல் எடுத்து அடிச்சான்னு பேசிட்டு இருக்கிறீங்க? கல் எடுத்து அடிக்க கூடாது, வேற ஏதாவது எடுத்து அடிச்சிருக்கணும். சார் நம்ம அப்படி பேச தேவையில்ல. அதற்கான பலனை அவங்க எல்லாம் அனுப்பிடுறாங்க சார். அது பொன்னையன் இப்படி பண்ணாருன்னு நீங்க அதனுடைய விளைவுதான். அதுக்கப்புறம் அவரால் எம்ஜிஆர் காலத்துல இருந்த அந்த மரியாதை அதுக்கப்புறம் அவருக்கான கட்சியில எந்த பொறுப்புலையும் இல்லையே சார். எந்த ஒரு மரியாதை இல்லாம சார் காணாம போயிட்டாங்க இன்னைக்கு. சார் அவனுக்கு இருந்தா என்ன போனா என்ன சார்? அவன் ஒரே நம்பர்ல 9 பஸ் ஓட்டி கொள்ளையடிச்சான் பொன்னையன். சேலம் டு பெங்களூர் ஒரே நம்பர்ல 9 பஸ் ஓட்டினான். அதை கண்டுபிடிச்சவன் என்எஸ் பஸ் முதலாளி. அதை கண்டுபிடிச்சு எம்ஜிஆர் கம்ப்ளைண்ட் போய் அப்புறம் தான் பொன்னையனை மாத்தினாங்க. அவன் கொள்ளையடிச்சிட்டான் சார், அவன் சொத்தை சேர்த்துட்டான் சார், அவன் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா பறிச்சவங்க இந்த இடஒதுக்கீட்டை பறிச்சிங்களே, நாங்க இன்னும் அனுமதிக்கிட்டு இருக்கிறோம்ல, இன்னும் ஒரு 2 தலைமுறை போராடிக்கிட்டே இருக்குல்ல. அவனுங்கெல்லாம் சொகுசா தானே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் உல்லாச மாளிகையில் இருக்கிறாங்க. ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இந்த சமுதாயம் தானே. இன்னைக்கு இந்த சமுதாயத்தை எப்படி ஒழிக்கலாம் தான் திட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நாங்க அப்படித்தானே பேசுவோம் சார். அடி வாங்கணும், திருப்பி அடிச்சா அடி பலமா தான் சார் இருக்கும். தொடர்ந்து அடியே வாங்கிட்டு திருப்பி அடிச்சா எப்படி இருக்கும்? பலமா தான் அடிப்பான். இல்ல இந்த இந்த இது போன்ற நபர்களுடைய இந்த பேச்சுக்கள்லாம்
உண்மையை சொல்லப்போனா அந்த மாநாட்டினுடைய வெற்றியுடைய விளைவாக தான் இவங்க பேசுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? முடியல சார். மாநாட்டுக்கு கூட்டம் கூடும், சரி, கூட்டம் கூடனா கூட ஏற்கனவே ஏதாவது மாநாட்டில் குழப்பம் வருமானு பார்த்தாங்க, எதுவும் வரல. டாக்டர் ஐயா தன்னுடைய கட்சிக்காரர்களை கண்டிக்கிறாரு, அவங்கள திட்டுறாரு, அது வேறு. எல்லா கட்சிக்காரரும் கூடுற இடத்துல தான் டாக்டர் ஐயா பேச முடியும். இந்த தவறெல்லாம் பண்ணாதீங்கன்னு அங்கதான் அறிவுறுத்த முடியும். பின்ன அவரு தைலாபுரம் தோட்டத்துல போய் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியும்? எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த தவறை பண்ணாதீங்க, சரி பண்ணுங்க, சரியா நடத்துங்க, கட்சியை வந்து கரெக்டா வளர்த்துங்க, நாம ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும், அங்கதான் பேச முடியும். வேற எங்க போய் பேசுவாங்க? இல்ல அவர் பேசுறத வச்சு நான் சொல்லல, அவங்க மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான கூட்டம் சேர்ந்ததுன்றது இன்னைக்கு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதனுடைய விளைவு தான் இவங்க எல்லாம் வந்து பழைய விஷயங்களை கலர்றாங்கன்னு நான் சொல்ல வரேன். இல்ல, அந்த கிட்டத்தட்ட மாநாட்டுக்கு வந்து 15-20 லட்சம் பேர் கூட்டினது எல்லாருக்கும் கண்ணை உறுத்துது. அந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு வேற குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். வேற இல்லாத கதையெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. மாநாட்டுக்கு எவ்வளவு 20 லட்சம்ன்றீங்க, நீங்க 20 லட்சம்ன்றீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் அந்த யூடியூப் சேனலுடைய ஆசிரியர் குபேந்திரன் 1 லட்சம் ஷேர் தான் போட்டிருந்தாங்க, கூட ஒரு 1.25 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. ஒரு 1 லட்சம் பேர் இன்னும் வராம அங்க இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு டிராபிக்கா இருந்தது. ஆக ஒரு 2 லட்சம் பேர் சேர்ந்தாங்க, ஒரு நல்ல கூட்டம் தான் அப்படின்றாரு. 2 லட்சம் பேர் தானே சேர்ந்தாங்க. சரி, 2 லட்சம் பேர் அந்த ஆளை கூட சொல்லுங்களேன் பாக்கலாம். அந்த ஆளை ஒரு 200 பேர் கூட சொல்லுங்க பாக்கலாம். வெறும் வாயில பேச போதுமா? இவர் தான் விளக்கு பிடிச்சி எத்தனை சேர் போட்டுதான் வந்து எண்ணி பார்த்தானா? இவன் எங்க இருந்தான்? இவனுக்கு அந்த தகவல் யாரு கொடுத்தா? 3 நாள் அந்த மாநாட்டு பந்தல் இருக்கு, நமக்கு தெரியல, இவனுக்கு தெரியுதா? ஏன் சார் 3 நாள் அந்த மாநாட்டு பந்தல் இருந்தோம்ல, ஒவ்வொரு ரசையும் பார்த்து இருந்தோம்ல, எங்களுக்கு தெரியல, இவனுக்கு தெரியுது 1 லட்சம் நாற்காலி தான் போட்டிருந்தாங்கன்னு. அந்த திடலே வந்து 5 லட்சம் பேருக்கு மேல் உட்காரக்கூடிய திடல் அது. அவ்வளவு பெரிய பறந்து விடிந்த திடல். அந்த திடல் இடம் பிடிக்கல, ரோட்ல வரிசையா நிக்கிறாங்க. 30-40 கிலோமீட்டர் செங்கல்பட்டு வரைக்கும் மக்கள் நிக்கிறாங்க மாநாட்டுக்கு வர முடியாம. மாநாடு 10 மணிக்கு முடியுது, 12 மணிக்கு வந்து மாநாட்டு பந்தல திரும்பி போன கூட்டமே பல லட்சம் இருக்கும். மாநாட்டு பந்தல வந்து பார்த்து போன கூட்டமே பல லட்சம் இருக்கும். பொய் பேசுறது ஒரு அளவு வேணாமா சார்? கவுண்டமணி சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் போய் பேசலாம், இப்படியா ஏக்கர் கணக்கில் போய் பேசுறது? இவனோ மாநாட்டு பந்தல விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி சார் அவ்வளவு இதுவா பேச தேவையில்ல. இல்ல அவரு வந்து பாராட்டுறாரு, முதல்ல மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கு, பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பாராட்டிலே லேசா ஒரு குத்துட்டு போறாரு. ஒரு 1 லட்சம் பேர் சேர்ந்திருப்பாங்க, அத சொல்லிட்டு குத்துனாதான் சரியா இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமும் ஒரு மாவட்ட மாநாடு நடத்தினாலே 1 லட்சம் பேரை கூட்டுறோம் சார். நீங்க இதுக்கே இவ்வளவு கொதிச்சிட்டீங்க. நான் இன்னொரு தகவல், ஒரு கூடுதல் தகவல் ஒன்று சொல்றேன் பாருங்க. இந்த முகிலன் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்தாருன்னு நினைக்கிறேன், ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர் தான். அவர் வந்து இந்த அதாவது அவர் காட்டுல வீரப்பன் இருக்கும் போது அவருக்கு அவர் சோறாக்கி போட்டாராம். அவர்தான், அவரே தான். அவர் என்ன பண்ணாரு, இப்போ சமீபத்துல ஒரு மாநாடு குறித்து ஒரு செய்தி சொல்றாரு. நான் வந்து உண்மையிலேயே இவரு ஏதோ தமிழ் தேசிய சிந்தனையாளர் தான், நானும் அந்த வீடியோ பார்க்க போனேன். பார்த்த உடனே பயங்கர ஆச்சரியம். இவரு முழுக்க தமிழ் தேசியத்துக்கும் வன்னியர் இனத்திற்கும் ஆனா முற்றிலுமான ஒரு எதிரியா தான் அவரு எத்தனை நாள் வாழ்ந்திருக்காரு, வாழறாருன்றதே என்னால தெரிஞ்சுக்க முடியுது. அவர் என்ன சொன்னாருன்னா, சார் 15,000 பேர் வந்தா பெரிய விஷயம் அந்த மாநாட்டுக்குன்னு சொன்னார். 15,000 பேர். நான் எனக்கு தெரிஞ்சு அந்த மாநாட்டினுடைய ஏற்பாடு பண்ணாங்கல்ல சார் வேலையாட்கள், வேலையாட்களே ஒரு 20,000 பேர் இருந்திருப்பாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த எல்லைக்கும் அந்த எல்லைக்கும் எவ்வளவு பெரிய பரந்த பரப்பு, எத்தனை நபர்கள் அதுல வேலை செஞ்சாங்க, எத்தனை பேருடைய பங்களிப்பு இருக்குது. வேலை செஞ்சவனுடைய எண்ணிக்கை 20,000 பேர் இருப்பாங்கன்னா, இந்த முகிலன் வந்து ஒரு கருத்து சொன்னாரு என்னன்னா, 15,000 பேர் கூட வரது சேரத்து பெரிய விஷயம் அப்படின்னாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அடப்பாவி, நீலாம் கூட எதிரியா இந்த சமூகத்துக்கு? ஏன்னா நம்ம இவங்கெல்லாம் தமிழ் தேசியவாதி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான் நினைச்சேன் இவரெல்லாம் தேசியவாதின்னு பார்த்தா மிகப்பெரிய வந்து தேச துரோகிய பட்டியல்ல தான் இவங்கெல்லாம் வராங்க. தமிழ் தேசியத்துக்கு துரோகமான பட்டியல் தான் இவங்க தான் வராங்க. கட்சி மட்டும்தான் தமிழ் தேசியத்துக்கான கட்சின்றத பலமுறை பல தேசியவாதிகள், பல தமிழ் பற்றாளர்கள் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். அதனால்தான் வந்து ஆரம்ப காலத்துல பல தமிழ் போராளிகள் வந்து பாடல் கட்சியினுடைய நிர்வாகிகளா இருந்திருக்காங்க.
தமிழா பாண்டியன் முதல் கொண்டு அவர் அரசியல் அனுபவத்தை பகிர்ந்த இடம் வந்து பாடல் கட்சி தான். ரவீந்திரன் முதல் கொண்டு இன்னும் பல தலைவர்கள் இங்கிருந்து உருவான தலைவர்கள் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஜான் பாண்டியனா இருக்கட்டும், பசுபதி பாண்டியனா இருக்கட்டும், இல்ல மத்த இவர் நம்ம பாய் இருக்காரு சார், மிகப்பெரிய போராளி, அவரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இவங்க எல்லாம் வந்து ஒன்று கூடிய இடம் வந்து தைலாபுரம் இடம் தான். இப்படி எல்லாம் வளர்ந்த ஒரு கட்சியினுடைய அந்த பின்னணிய இன்னைக்கு இவங்க இவ்வளவு எளிமையா இவங்க நகையாடுவதனுடைய விளைவு, அந்த அந்த நோக்கம் என்ன நமக்கு தெரியுதுன்னா, இவங்க எல்லாமே வந்து பாட்டாளி கட்சிக்கு எதிரியா. சீமானே 13 வருஷம் எங்க ஐயா கூட இருந்தான்னு சொல்றாரு. இல்ல அவரு ஏன்னா அவர் வந்து தன்னை சரியா நிலைநிறுத்திக்க பாக்குறாரு சார். அவரு தன்னை வந்து தன்னுடைய நிலையை அவர் மறக்காம நான் இன்னும் மாணவன்றாரு. தைலாபுரத்து மாணவன் தான் நான் அங்க தானே கத்துன்னு வந்தேன்றாரு. அவர் என்ன கூப்பிட்டா நான் ஏறுவேன்றாரு, நான் மேடை ஏறுவேன், நான் கூட்டா மேடை ஏறுவேன். ஆனா இது வந்து முழுக்க வந்து வெறும் பாட்டாளி கட்சிக்கான அல்லது பாட்டாளி கட்சி என்பதை விட வன்னியர் சங்கத்துக்கான மேடை. வன்னியர் சங்கத்துல வன்னியர் சங்கத்தை சார்ந்தவங்க தானே இருப்பாங்க, வேற யார் இருப்பாங்க? இன்னொரு காணொலியில இந்த பஷீர்னு ஒருத்தர் இருக்காருல்ல சார், என்ன பஷீர், அவரு ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், அவருக்கு அடைமொழி. அவர் வந்து ஏதோ ஒரு பஷீர் சார். முதல்ல திராவிட இயக்கத்துக்கு சிந்தனைக்கு என்ன சம்பந்தம்? சிந்தனை இருந்தா திராவிட இயக்கத்துல இருப்பாங்க சார். திராவிடம்ங்கிறதே ஒரு போலித்தனமானது. திராவிடம்ங்கிறதே பிராடு. திராவிடம்ங்கிறதே வந்து இட்டு கட்டி கூறப்பட்ட பொய். பொய்க்கு என்ன சிந்தனை? தமிழ் அதான் நானும் கேக்குறேன். அதான் சார் நான் கேக்குறேன், சிந்திச்சா திராவிட இதுல இருப்பானா? ஒரு படத்துல சொல்லுவாங்க, தச்சு வேலை செய்பவன் தச்சன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வில்லை எடுத்தவன் வில்லன் அப்படின்னு. அப்படி அதுக்கு என்ன சொல்லுவான்? தச்சு வேலை செய்பவன் தச்சன். இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலா சொல்லிட்டு வரும்போது கூட இருக்க ஒரு சிசியம் கேட்பான், அப்படின்னா வில்லை எடுத்தவன் வில்லனா அப்படிமா. அப்படி பார்த்தா ராமாயணத்துல ராமன் வில்லனா அப்படின்னு கேட்பான். அவன் என்ன சொல்லுவான்? இப்பதான் முல்லைக்குள்ள 4-5 மடையின ஒண்ணு சேர்த்திருக்கேன், அதை கெடுத்து விட்டுறாத, நீ அடுத்த கட்சியில இருந்து வரவேணா அப்படிமா. அது திராவிடத்துக்கு என்ன சிந்தனை வேண்டி கிடக்குது? அது ஏமாற்றத்தையே வந்து மூலதனமா கொண்டது. அதுக்கு என்ன போய் சிந்திக்கிறீங்க நீங்க? மக்களை காப்பாற்றுகிற சிந்தனை தான் தமிழ் தேசியம். மக்களை ஏமாற்றுகின்ற சிந்தனையின் அயோக்கியத்தனம் தான் திராவிடம். அதை வச்சுட்டு என்னமோ நாங்க வந்து திராவிட சிந்தனையாளர், வெங்காய சிந்தனையாளர், நாங்க அதை புடுங்கி கத்த கட்டினேன், இதை புடுங்கி கத்த கட்டினேன்னு என்ன கதை விட்டுட்டு திராவிடம் என்ன சாதிச்சதுங்க? கடவுள் இல்லைன்னு சொல்ல தவிர கடவுள் இல்லைன்னு சொன்னதை தவிர, ஜாதியை ஒழிப்போம்னு சொன்னதை தவிர, திராவிடம் இந்த நாட்டுல என்ன செஞ்சு? சரி, கடவுள் இல்ல, அந்த கடவுளையாவது இல்லாம பண்ணீங்களா? இல்ல ஜாதி இல்ல, நீங்க அந்த ஜாதியாவது இன்னைக்கு வரைக்கும் இல்லாம பண்ணிருக்கீங்களா? ஜாதி இல்லைன்னு சொன்ன அத்தனை பேர் தான் மிகப்பெரிய ஜாதி வெறினா இருக்கான் சார். பஸ்ல 2 பேர் பேசிட்டு வரான் சார். நான் நேற்று பேருந்துல வரும்போது 2 பேர் பேசுறான். வன்னியர்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஜாதிக்கெல்லாம் யார் வாங்கி கொடுக்கறது? அப்ப அவங்களுக்கு அந்த ஜாதி சிந்தனை இருக்குல்ல, அவனுக்கு அந்த ஜாதி சிந்தனை இருக்கிறதுனால தானே மாற்று ஜாதிகாரன் அதை பேசுறான். நமக்கு யார் வாங்கி கொடுக்கறது? நீங்க போய் போராடுங்க. மற்றவங்களுக்கும் போராடி வன்னியர்கள் தான் வாங்கி கொடுக்கணும், வன்னியர் சங்கம் தான் வாங்கி கொடுக்கணும், பாட்டாளி மக்கள்கிட்ட தான் வாங்கி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறதா திராவிட சிந்தனையா? நன்றி சார், உங்களுடைய அறிநேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.